வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் மருத்துவ குணமிக்க தும்பப்பூ சட்னி செய்வது எப்படின்னு பார்ப்போம். பாருங்கங்க, இதுதான் தும்பப்பூ. இது தும்பப்பூ செடி. ஆனால் இதில் தேன் வருதுண்ணே. ஆமாடா, 90ல் பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே தேன் தட்டு எடுக்கிறோமோ இல்லைங்க, இதில் இருந்து தாங்க தேன் எடுப்போம். இது தாத்தா மண்டையை காணும். அது தாத்தா செடி. தாத்தா மண்டை எங்கே போச்சு? இந்த பூவெல்லாம் பறிச்சுக்கணுங்க. பிடுங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. நாங்கள் எனக்கு கொஞ்சம் சட்னி கொடுங்க. செடி அன்னைக்கு மொட்டையாக்கிறேன்டா. வாங்க, கொஞ்சம் மிச்சம் எடுத்து வேணா அந்த செடியை கொஞ்சம் வத்தப்படாமல் சாப்பிட்டுக்கிறோம்ல. அண்ணே, இந்த இது தூவில் தானே ஆரம்பிக்குது. என்ன செடிண்ணே இது? இது துத்தி இலை. இது எதுக்கு பயன்படுதுண்ணே? இது மூலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியாண்ணே? அடுத்த வீடியோவில் நான் சொல்லுதேன் இதை பற்றி. சரிண்ணே. அண்ணே சொல்லுங்க. என்ன மூலிகை புல்ல எல்லாம் ஒரே இடத்துல இருக்குண்ணே, எனக்கு தெரியாமல் போயிடுச்சுண்ணே. ஆமாம், இந்த இடத்துல உள்ள எல்லாமே மூலிகை செடி தான். இப்படியா மூலிகை தோட்டமா? ஆனால் இந்த பரவாயில்ல, இந்த இடத்துல நம்ம கால் வச்சாலே நம்ம உடம்புல உள்ள வியாதியெல்லாம் பறந்து போயிருமானுக்கு. அது வாசமே நல்லா இருக்குண்ணே. கண்டிப்பாக தம்பி, இயற்கையோட வாழு. நல்லா இருப்பேன். அதோட மண், அந்த கிராமத்தை அதோட மண், அந்த வாசனை, அந்த மூலிகை செடியோட வாசம் நல்லா இருக்குண்ணே. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு நெய் ஊற்றிக்கோங்க. பறிச்சு வச்ச தும்பப்பூவை உள்ள போட்டுக்கோங்க. வெட்டி வச்ச தேங்காய், 15 மிளகு போட்டுக்கோங்க. போதுங்க, இறக்கிடுவோம். இறக்கி நல்லா ஆற வைக்கணும். வதக்கி வச்சிருக்கிற தேங்காய், தும்பப்பூ, மிளகு அப்படியே அரைக்க போகிறோம். உப்பு சிறிதளவு சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. இது மாதிரி துவையல் அரைச்சி வெறும் சாதத்தில் நல்லா பிசைஞ்சி குழச்சி அடிங்கங்க, சூப்பராக இருக்கும். இதோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சில் உள்ள சளி எல்லாத்தையுமே அப்படியே ஓட விரட்டிடுங்க. ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.